ஓகே காய்ஸ், குட் மார்னிங். எஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஆஃப்டர் லாங் டைம் ரைடு போக போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொங்கடைன்னு சொல்லிட்டு ஒரு ஊருங்க. அந்தியூர் தாண்டி போகணும், சரிங்களா? ஸோ இட்ஸ் வந்து ட்ரைபல் வில்லேஜ் ஏரியா தான், ஹில்ஸு. சரி, அங்கே போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். ஸோ நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வித்தவுட் வேஸ்டிங் டைம். கமான். மணி 6:05 போகுது. 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ ட்ரிப் 0 பண்ணிடலாம். பெட்ரோல் அடிச்சு 7 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியிருக்கேன். ஜஸ்ட் நாட் அ பிக் டீல். ஓகே கைஸ், ஸோ கொங்கடை வந்து பவானி தாண்டி அந்தியூர் தாண்டி ஹில்ஸில் ஏறுறோம். ஒரு ஒன் டே ரைடு. நம்ம அவ்வளோவா போனதில்லை ரைடு பெருசாக. ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி, ஒன் டே தானே, போயிட்டு அது வந்துடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு தான். ஆமாம், ஆனால் அந்த இடம் வந்து டோட்டலி நியூ. நான் இது வரைக்கும் போனதில்லை. சரி, அதனால் அதையும் பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேங்க. தட்ஸ் இட். கம்ப்ளீட்லி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஏரியா. மவுண்டெயினில் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வந்து மெயினாக அந்த இடம் எப்படி இருக்குது எப்படின்னு பார்த்துட்டு முடிஞ்சால் அங்கே ஏதோ லோக்கல்ஸ் கிட்டே முடிஞ்சால் பேசுவோம் ஊரை பற்றி. தட்ஸ் இட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். கடைசி வரையும் பாருங்கள், போர் அடிக்காமல் நான் கொண்டு போகிறேன். அப்படியே நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். தட்ஸ் இட். ஓகே, ஸோ வி வில் ஸ்டார்ட். யா, ஸோ நேராக எப்படி போகிறோன்னா கோயம்புத்தூரில் இருக்கோம் இல்லையா? ஸோ நீலாம்பூர் போகிறோம். நீலாம்பூர் போயிட்டு பைபாஸ் பிடிச்சி போகலான்ட்டு. ஒன்று வந்து கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக போகலாம். பட் எனக்கு வந்து ஒரு சின்ன மெமரி கலெக்ஷன் இருக்குது போகிற வழியில், நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்க்க போகலாம் அப்படின்ட்டு பவானி வழியாக போகலான்னு போகிறேன். ஸோ ஈரோடு, பவானி, அந்தியூர், தட்ஸ் அ ரோட் மேப். ஈரோடு தாண்டி பவானி. ஸோ 84 கிலோமீட்டர்ஸ் அந்த இதில் காட்டுது போர்டில். போயிட்டு போவோம். வீட்டிலேருந்து 26 கிலோமீட்டர் வந்தாச்சு. ஓகே, என்னோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸில் போயிடணுங்க. எங்கன்னா அந்தியூர்கிட்டயாவது போயிடணும் அப்படின்னு இருக்கேன். ஆனால் ஹில்ஸில் எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரியல. அந்த ரோடு டெரெயின் அதெல்லாம் பொறுத்து இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ பியூட்டிஃபுல் சன்ஷைன் உங்களுக்காக மார்னிங். யா, ஸோ பியூட்டிஃபுல் சன்ஷைன் நல்லாயிருக்கு. இந்த ஹைவேஸ் வந்து நல்லாவே பண்ணிட்டாங்க. யா, ஹைவேஸ் வந்து பக்காவாக பண்ணி அந்த டைவர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. நான் விஜயமங்கலம் வரையும் போயிட்டேன். ஸோ தட் இஸ் லைக் இங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வரையுமே போயிட்டேன். ஃபுல் ஸ்ட்ரெச்சு நல்லாயிருக்கும், ஜம்முன்னு போகலாம். அந்த இதை எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. கைஸ் இங்கே பாருங்க, 3 ட்ராக்ல போகிறாங்க.
ஏதோ ஒரு ட்ராக் போகல, எனக்கு தெரிஞ்சு அது 2 வீலரு. இந்த சைடு ஹை ஸ்பீடு, மிடில் தான் மோஸ்ட்லி போவாங்க. வேணும்னா ஓவர்டேக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேர் 3 லேனில் அப்படியே போகிறாங்க. இதில் நான் எப்போ போய் எது வந்து கரெக்டுன்னு எனக்கு தெரியல. எவனா ஒருத்தர் நல்லா ஹை ஸ்பீடில் இந்த மாதிரி ஒரு லூசு பையன் ஸ்பீடாக வந்துட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க, இதிலெல்லாம் ஜட்ஜ் பண்ணி பிரேக் அடிப்பானா? ட்ரக் டிரைவர்ஸுக்கு அந்த லேன் கீப்பிங் இது தெரிலையா என்னன்னு தெரில. ஒன்று மிடில் இருக்கணும், வேணா மட்டும் ஓவர்டேக் பண்ணணும். அந்த மாதிரி இல்லாமல் 3 லேன்லேயும் போகிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு போட்டுறாங்கப்பா எல்லோரும். கைஸ், ஸோ பவானி வந்துட்டேன். பவானிலேருந்து அந்தியூர் போகிற ரோடு இது. ஆக்சுவலி இப்போ அப்படியே ஊருக்குள்ளே வந்துச்சு. நான் அதெல்லாம் எடுக்கல, அப்படியே சுற்றி மேப் அதனால தான் சேஃபாக போட்டுக்கிட்டேன். ஸ்டேட் ஹைவேஸ் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து அந்தியூர் தான் போகிறோம். 20 கிலோமீட்டர் சம்திங் காட்டுச்சு. போகிற வழியில் சின்ன மெமரி இருக்குது, நான் அதையும் பார்த்துருவேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். எங்கேயாவது சாப்பிட்லான்னு தோணுது, இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டுமேன்னு யோசிக்கிறேன். கிங் தோஸ்தி கைஸ், ஸோ தான் ஆதர்ஷ் வித்யாலயான்னு கொட்டையத்தில் போட்டிருக்கு பார்த்தீங்களா? எஸ், கிட்டத்தட்ட 2012. ஆஃப்டர் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் வரேங்க. ஸோ இங்கே அட்ரஸ்ஸு சாரி. ஸோ இது யாருக்கு? இல்லை ஓனராக இருக்கும், ஸ்கூல் ஓனர், அவங்க பங்களாவாக இருக்கும். இதெல்லாமே அவங்களுக்கு தாங்க. ஆதர்ஷ் வித்யாலயான்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல. ஓகே, நான் வரும்போது என்ட்ரன்ஸ் இதுதான் என்ட்ரன்ஸ். ஓகே அதுதான் என்ட்ரன்ஸு. யா சரியான அது சிபிஎஸ்சி ஸ்கூல். நான் படிக்கும்போது இருந்துச்சு. நான் 11th 12th இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். எஸ், இப்படி தான் போகணும். இது வழியே அப்படியே உள்ள ஏரியா அப்படி போனோம்னா ஸ்கூலு. ஆனால் கொஞ்சம் லைட்டாக மாற்றிட்டாங்க. அப்போ கொஞ்சம் பில்டிங் இங்கே வேறு மாதிரி இருந்துச்சு. பட் ரூட்டு தான் இப்படி போனோம். அது வந்து லேடிஸ் ஹாஸ்டல்லேருந்து அந்த சைடு ஒரு ஃபஸ்ட்டு லேடிஸ் ஹாஸ்டலு, அடியில் போனால் பிளாக்ஸ் இருக்கும். எங்கள் பாய்ஸ் ஹாஸ்டல் அந்த சைடு இருக்கும். நிறைய மெமரிஸுங்க. ஓகே, ஆஃப்டர் லாங் டைம் கம்மிங் பேக். இந்த பஸ் ஸ்டாண்டெல்லாம் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. ஸோ ஐ வில் பி ஸ்டாண்டிங் ஹியர். இந்த பஸ் ஸ்டாண்டில் இங்கே தான் பஸ் பிடிப்பேன். பஸ் லேட் ஆகும். ஆப்போசிட்டில் அங்கே ஒரு கூலர் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டு. ஸோ இப்படி போனால் அந்தியூர் போய் போகலாம். இல்லைன்னா இப்படி போய் ஈரோடு போய் லைக் அப்படி பஸ் ஏறணும். சரியான இதுங்க. அப்போல்லாம் இந்த ஹைவேஸில் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தான் இருந்துச்சு அங்கங்கே. கிட்டத்தட்ட 3-4 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும் வீட்டுக்கு போகிறக்கே எனக்கு. நிறைய மெமரிஸ். அதாங்க, இதுதான் அந்த மெமரி நான் சொன்னேன்ல. எஸ், மெமரி அன்லாக்டு. டைம் வந்து இட்ஸ் நியர்லி எவ்வளோ 7:45. ஓகே, 8 ஆக போகுது. 7:45. நல்லா இருந்துச்சுங்க. 2 இயர்ஸ் வந்து ஹாஸ்டலில் படித்தது உண்மையாலுமே இட்ஸ் எ கிரேட் மெமரி ஃபார் மீ. நம்ம போகிறது வந்து கொங்கடை. ஸோ அதுக்கு வந்துட்டு அந்தியூர் தாண்டி போயிட்டுருக்கோம். அந்த ஹில்ஸ் தெரியுது இல்லையா, ஸோ அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த மவுண்டன்ஸ் உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியுதா? ஸோ நல்ல பெரிய குளம் அடையுங்கப்பா. ஓகே, நல்ல பெரிய குளம். கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டேன். நல்லா வெயில் அடிக்குது. கூலிங் கிளாஸ் கண்டுபிடிச்சவன் சூப்பர் மேலுமே. ஸோ அந்த மவுண்டன்ஸ் தான் போகிறோம் கைஸ். அங்கெல்லாம் இன்னும் மிஸ்டாக தான் இருக்குது ப்ராப்ளி. ஸோ இன்னும் எவ்வளோ நேரம் காட்டுதுன்னா இட்ஸ் ப்ராப்ளி 45 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஐ கேன் ரீச் அட் 9:45 காட்டுது. டைம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் 8:20. டைம் வந்து 8:25 கரெக்டாக. ஒத்தடி ஆட்டாதவங்க போகுது அந்த இடத்துக்கு. எஸ் கைஸ், நம்ம ஹில்ஸுக்கிட்ட வந்துட்டோம். மவுண்டனஸ் ரேஞ்ச், யா எலிஃபண்ட் கிராசிங் ஜோன். நேரத்துக்குள்ளே இருக்குமான்னு தெரியல, பார்ப்போம். ஏன்னா இங்கே நிறைய வைல்ட் அனிமல்ஸ் இருக்குன்னே சொல்லுவாங்க. லைக் சிறுத்தை, யானை அதெல்லாமே இங்கே வரும் அப்படின்ட்டு. அது ஒரு சிறப்பான ஒரு இதுதான். மலைப்பாதை ஆரம்பம். இதே அப்படி கல்லுக்கெல்லாம் போட்டிருக்காங்க, எனக்கு ஒன்றும் புரியல. தாமரைக்கரை. யா ஸோ ஹில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். மேப்லேயே தான் காட்டுது. ஃபைன். ஸோ இந்த பர்கூர், அது பக்கத்தில் பர்கூரில் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீரப்பன்லாம் இருந்த இடம். யா ஸோ இது அந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டு தான். ஸோ கைண்ட் ஆஃப் நம்ம அது கீழே கொஞ்சம் கொங்கடை போகிறோம், அவ்வளோதான். இந்த ஹில்ஸ் வந்து இது டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் இல்லை. நிறைய பேர்லாம் வர மாட்டாங்க. ஸோ ரேர் தான். லாரிஸ் நிறையா பார்க்கலாம். ஆனால் அவங்க கர்நாடகாலாம் போகிறதுக்கு
சேலம் வழியாக போகிறத ஷார்ட் கட்டுன்னு நினைக்கிறேன். சேலம் வழியாக ஒசூர் வழியாக அப்படி போகிறதுக்கு இதுதான் ஷார்ட் கட். அதனால் இதை யூஸ் பண்ணுவாங்க ட்ரக் டிரைவர்ஸ். அதுக்கப்புறம் அங்கங்கே பர்கூரில் மட்டும் சில ரெசார்ட் இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன். ஆனால் எத்தனை பேர் போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் போகிற இடம் வந்து ஃபுல்லாக கிராமம் தாங்க. அன்எக்ஸ்ப்ளோர்டு மாதிரி தான். லைக் இட்ஸ் டோட்டலி யாருமே எதுவும் போகலை, அது பாட்டுக்கு இருக்குது அந்த மாதிரி தான். மேலே பெட்ரோல் பங்க் இருக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நான் பெட்ரோல் அடிச்சுக்கலான்ட்டு, ஏன்னா ஹில்ஸு ஏறதுக்கு முன்னாடி ஃபுல் டேங்க் பண்ணுறது வழக்கம். ஏன்னா மேலே எங்கே பெட்ரோல் பங்க் இருக்குன்னு நமக்கு தெரியாது. கடைசியில் பெட்ரோல் இல்லாதனால வண்டி நின்ற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. பர்கூர் 19 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு அதில், ஃபைன். நம்ம பர்கூர் போக மாட்டோம். அதுக்கு லெஃப்டில் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு அப்படி தான் போக போகிறோம், அதாவது கொங்கடை அப்படின்ட்டு. பரவாயில்ல, இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் வராங்க இந்த ரூட்டுக்கெல்லாம். அதனால் அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ் இதெல்லாம், அதாவது ஆஸ் ஃபார் மீ. சூப்பராக இருக்குது வியூவு. அது அங்கே ஒரு பெரிய இது அணைக்கட்டு இருக்குது, சாரி டேம் மாதிரி. கிட்டத்தட்ட பொள்ளாச்சி செட்டப் மாதிரி தான், அலையாறு செட்டப் மாதிரி தான் இருக்குது. ஆனால் கம்ப்ளீட்லி நியூ. ஸோ வாங்க போவோம். வீட்டிலேருந்து 147 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கேன். நல்லா இருக்குங்க. பார்த்தீங்களா, ஒரு பெரிய பாறை அப்படியே செதுக்கி, இந்த இடத்துல ஒரு பெரிய பாறை இருக்குது, அதை அப்படியே செதுக்கியிருக்காங்க பாருங்களேன். செதுக்கி அப்படியே இது பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. வியூ நல்லா இருக்கு. ஊட்டியில் மேலே ஏறதான வியூ தெரியும். இது இப்போ ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ஒரு நல்ல வியூ தெரியுது. பயங்கர ஃபாரஸ்ட்டுங்க, ஒன்றுமே இது இல்லை. வாவ், சூப்பராக இருக்குங்க பாருங்க. நல்ல வேலை, வெயிலுக்கு காஞ்சிருக்கும்னு நினச்சேன். பட் மழை பெஞ்சதில்லை இடையில, அது கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். பெருசால காயலை. நல்லா இருக்கு. ஏதோ டிஃப்ரெண்ட் வைபாக இருக்குங்க. இந்த ஹில்ஸு டிஃப்ரெண்ட் வைபாக இருக்குது கம்ப்ளீட்லி. நிறைய அந்த சென்டிபீடு பூச்சிக்கு அப்படியே கிராஸ் பண்ணுதுங்க. இதான் இங்கே பாருங்க, இந்த கேமராவில் எந்த அளவுக்கு தெரியும் தெரியல, நல்லா பெருசாக இருக்குங்க, பயங்கர பெருசாக இருக்குது. நிறைய கிராஸ் ஆகுது. அது மேலே ஏற்றக்கூடாதேன்ட்டு நவுந்தர்றேன் அப்பப்போ. அப்படியே கிராஸ் பண்ணிகிட்டு இருக்குதா அங்கே, இதை இங்கே, கேமராவில் தெரியுதான்னு தெரியல, இங்கே இதை இங்கே. ஐயோ, இன்னும் இல்லை, இப்படி இந்த சைடு கிராஸ் ஆகுது, என்னன்னு தெரியலையே. எல்லாமே பாருங்கள், இதை இது இந்த சைடு போகுது. சென்டிபீடு தான். ஓகே ஓகே கைஸ், ஸோ பர்கூர் போகிற வழியில் இருக்கேன். கொங்கடை வந்து அந்த சைடு போகணும், கொஞ்சம் போகணும். நான் அப்படி வந்துட்டேன். இங்கே பெட்ரோல் பங்க் இங்கே தான் இருக்குது, அதனால் போட்டேன். ஸோ சேஃப்டிக்கு தானே அங்கே போயிட்டு வருவோம், அவ்வளோ தூரம் போவோம், போயிட்டு வரணும். பெட்ரோல் இருக்குமான்னு தெரியல, அதனால் இங்கேயே அடிச்சுட்டேன். பரவாயில்ல. எனக்கு வந்து இங்கே வந்து ஜியோ அண்டு பிஎஸ்என்எல் தான் கிடைக்கும், நம்மளை ஏர்டெல் சுத்தம். அப்புறம் அவர் வந்து ஹாட்ஸ்பாட் போட்டு பே பண்ணிட்டு ஜிபே கேஷ் இருக்குது, பட் முடிஞ்ச அளவுக்கு எடுக்க வேணான்னு பார்க்குறேன். அதனால் சரி ஓகே, இல்லைனா கேஷ் கொடுக்கும். ஸோ ஹில்ஸ் வந்தீங்கன்னா கேஷ் முடிஞ்சால் அடிவாரத்தில் அடிச்சிருங்க, ஃபுல் டேங்க் அடிச்சுட்டே வாங்க. இல்லைனா இங்கே இந்த மாதிரி ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணும். நமக்கு நான் வந்து ஃபுல்லாக வில்லேஜ் ஏரியானுங்கும்போது அங்கே பெட்ரோல் பங்க்கு பெருசாக எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, அங்கே அடிக்கலாமா இல்லையான்ட்டு. அப்புறம் சரி, இங்கே வேறு வழியே இல்லை, இங்கே தான் அடிக்கணும், அடிச்சிட்டேன். ஹெச்பி யா. டைம் பார்த்திங்கன்னா 9 இல்லை, நிறைய சின்ன சின்ன ஊருக்கு இருக்குங்க பாருங்கள். மடம், பெஜல், டீ சம்திங். அண்டு கர்நாடகா பார்டர் தான். பர்கூர் தாண்டிட்டிங்கனாலும் கர்நாடகா தான். அது மாதிரி இது கொங்கடை தான்.
கொங்கடை கொஞ்சம் அந்த சைடும் பார்த்தீங்கன்னா பார்டர் தான். ஸோ எவ்ரி திங் யா. ஸோ இதை தாமரைக்கரையோ ஏதோ சம்திங் இந்த ஊருங்க மறந்துருச்சு. தாமரைக்கரை நிழல்கொடை. எஸ், தாமரைக்கரை. ஸோ தாமரைக்கரைங்கிறது இங்கே தான் ஹோட்டல்ஸ் இருக்கும், சாப்பிட்றதுக்கு எல்லாமே. ஸோ நீங்கள் இங்கே எதாவது சாப்பிட்டுக்கலாம், பெட்ரோல் இருக்குது, பெட்ரோல் அடிச்சிக்கலாம். பட் இதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்றுமே இருக்காது. ஸோ அதுதான் இப்போ நம்ம கொங்கடை போகிறோம். கொங்கடையிலேருந்து ஒன்றுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, இதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் வந்து எதுவுமே இருக்காது கைஸ். அதனால தான் நான் பெட்ரோல் அடிச்சுட்டேன். சரிங்களா? ஸோ ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு இறங்கி போயிட்டே இருக்க வேண்டியதான். கண்டுக்கிட்டு ஏதோ வருது எறும்பு. டேய் 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 கண்ணு குத்திட வரான். ஏதோ நேரிச்சு கைஸ். ஆமாம், எறும்பு ஒன்றும் இல்லைல்ல. அந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் அப்படி தான் ஏதாவது பூச்சி பறந்து வரும் அந்த உழுகு மேலேயே. வைசர் க்ளோஸாக வச்சுக்கிறது நல்லது. கூலிங்காக இருந்துச்சுன்னா வைசர் க்ளோஸ் பண்ணிடுவேன். காற்று தேவைப்படுதா, வேகுது அப்படிங்கிறதுனால அது. ஸோ டெம்பரேச்சர் வந்து ஆக்சுவலி நீங்கள் கூகுள் மேப்பில் இந்த இடத்த டெம்பரேச்சர் பார்க்கவே முடியாது. ராடு பார்த்தேன், கொங்கடைன்னு அடித்தேன், பர்கூர்னு அடித்தேன், காட்ட மாட்டேங்குது. அந்தியூர் வந்து காட்டுச்சு. அந்தியூர் வந்து அது கம்ப்ளீட் கீழே பிளெயின்ஸு, அங்கே எப்பவும் போல் காட்டுச்சு. இந்த இடம் வந்து காட்ட மாட்டேங்குது கைஸ். ஆமாம். ஸோ மேப்லேயே வந்து இதுக்கு ரெக்கக்னிஷன் கொடுக்காம வச்சுருக்குறானுங்க. யா ஓகே. ஸோ போவோம். ஆஃப் யூ கோ. ரோடு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து தாமரைக்கரையில் ஏதாவது பேசிக் நெசசிட்டி அவ்வளோதான். அதுவும் பெருசாக சிறப்பாக சொல்ல முடியாது. மெயின் வந்து கீழே அந்தியூர் தான் அவங்களுக்கு. ஆமாம் கைஸ், நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டீப்பு. ஆமாம், அப்படியே இறங்குது கைஸ், அப்படியே இறங்குது. ரொம்ப ரேர் வண்டி வர்றதெல்லாம். ஆமாம், பைக்கு இந்த ஊருக்காரங்க பைக்ஸு அப்போ பார்க்க முடியுது. அப்புறம் 2 டிப்பர் லாரி பார்த்தா ஒரு கவர்மெண்ட் பஸ் வருது கைஸ். ஒரு 2 பஸ் ஏதோ வருது போல். 2 நேரத்துக்கு காலையில் மத்தியானம் அப்படி ஒரு பஸ் வருது போல். ஈவினிங்கெல்லாம் இல்லை. ஆமாம், ஆனால் வைல்ட் அனிமல்ஸில் ஈவினிங் ஜாஸ்தி வரும் அப்படின்ட்டு ஈவினிங் இல்லை. அந்த ஊருக்காரங்க வேணால் அப்பப்போ வராங்க கைஸ், அவ்வளோதான். அதுவும் ரேர் தான் இந்த இதில் வர்றது. ஏதாவது திங்ஸு அது எடுக்கிறதுக்காக வருவாங்க, அவ்வளோதான் மெயின் ஊருக்கு போயிட்டு வர்றது. ஆமாம், மற்றபடி இது இட்ஸ் நாட் அ டூரிஸ்ட் பிளேஸ் நினைக்கிறேன். இதில் கம்ப்ளீட்டாக இறங்குது கைஸ், அப்படியே இறங்குது. கேமராவில் எந்தளவுக்கு ஸ்டீப்புன்னு தெரில, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், செகண்ட் கியர் தான், பிரேக்ஸில் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அதில் லேசாக அப்படியே பிரேக்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டு முடிஞ்ச இன்னொரு கீரையும் கூட டவுன் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் ரொம்ப நேரம் பிரேக்ஸே பிடிச்சிட்டு இருந்தோம்னாக்கா வாவ் பரவாயில்ல. நல்ல ஆஃப் ரோடு வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஐயா ஐயா ஐயா, யானையெல்லாம் வரும் கைஸ் இங்கெல்லாம். நம்ம இருக்கிறதே ஒரு காட்டுக்கு நடுவில் தான். இந்த ரோடு இல்லைனாக்கா காடு தான். எல்லாம் மழை அது பேஞ்சு அரிச்சிட்டு போகிறது தான். ஓகே, பிரிட்ஜ் இருக்குது, நைஸ். தண்ணி கம்மியாக இருக்குது, தண்ணியே இல்லை. ஐ திங்க் நான் பாதி ஊர் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் கைஸ். அப்பா, இன்னும் போக வேண்டியது இருக்குது. எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல. ஆனால் கொங்கடை போகணும். தண்ணி கம்மியாக இருக்குது கைஸ். ஆமாம், தண்ணி கம்மியாக இருக்குது. அதனால் ஒரு இதுதான். கம்ப்ளீட் ஃபாரஸ்ட்டு தான் கைஸ், கம்ப்ளீட் ஃபாரஸ்ட். ஓ அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு அவர் ரிலாக்ஸ் பண்ணலான்னு தோணுது. போயிட்டு முடிச்சுட்டு வந்துடலாம். பர்கூர் போக முடியுமான்னு தெரியல, டைம் பார்த்துட்டு தான் பார்ப்பேன். பர்கூர் பார்க்கலாம் கைஸ்.
இறங்கி அப்படியே ஏறுது. 2 மலை கனெக்ட் ஆகுது போல். கைஸ் செம்ம ஸ்டீப்பு. சீரியஸாக பைக்கில் ஒரு அட்வென்ச்சரஸாக ட்ரைவ் பண்ணோம். ஊட்டி, கொடைக்கானல், மூணார் அதெல்லாம் தாண்டி ஒரு அட்வென்ச்சரஸாக யாருமே இல்லை கைஸ். 100 மக்கள் தான் இருக்காங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணால் அவங்க தான் வரணும். இல்லைன்னா இங்கே கவர்மெண்ட் பஸ் வரும், அது வரையும் வெயிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம இங்கே வரலாம் கைஸ். செக் பண்ணலாம் கம்ப்ளீட்டாக. டெம்பரேச்சர் ஒரு மாதிரி இதாக தான் இருக்குது, வேகுது லைட்டாக. ஆமாம், இது ஒன்றும் அந்தளவு ஹைட்டுன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து டெம்பரேச்சர்லாம் வந்து கிட்டத்தட்ட பிளெயின்ஸுக்கு இதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்பா ஆஃப் ரோடு, ஆன் ரோடு எல்லாமே இருக்குது. அந்த ஒரு மலையில் இறங்கி இப்போ இந்த மலையில் ஏறுறோங்க. அதுதான் அது கான்செப்ட். அப்படியே இறங்கி ஏறுது பக்கத்து மலைக்கு. இங்கே மோஸ்ட்லி வந்து மாடு வளர்த்துறாங்க. மாடு வந்துட்டு உங்களுக்கு வந்து சோர்ஸ் லைக் எப்படின்னா அக்ரிகல்ச்சர், அதுக்கு ஏர் தழுவுதல் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து சில யூஸ் ஆகுது. ஐயோ சாரி, ரொம்ப கன்ஃபியூஷனாக பேசிகிட்டு இருக்கேன். மாடு வந்துட்டு இவங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. அதோட சாணத்தை வந்து அக்ரி இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து இவங்க அக்ரி பார்த்திங்கன்னா இவங்க ரொம்பவே வந்து நேச்சுரலாக பண்ணுறாங்க. ஆமாம், ரசாயனமெல்லாம் இல்லாமல் இயற்கை விவசாயம் இவங்க. அந்த இது காலில் வேறு இது மாட்டிக்கிட்டு அந்தவா. ஓகே, நாங்கள் கிராமத்துக்காரங்க பார்க்குறோம், ஊருக்காரங்களை பார்த்துட்ருக்கேன். நாட் பிக் டீல். எனக்கு கெட்ட பழக்கம் இருக்குது. இந்த மாதிரி பூட்டு வெளியே போட்டு தான் வைப்பேன். கொஞ்சம் அப்படி கெத்தாக இருக்குல்ல ரகடா அதுக்கு. பட் அது என்ன ஆகுதுன்னா அந்த ஃபுட் பைக்கில் அடியில் வந்து அந்த இருக்கும் ரோடு வந்து தரைச்சதுன்னா தெரியிருக்காங்க அதில் போய் மாட்டிக்குது. சொன்னால் மாடு வளர்த்துறாங்க. ஆடு வந்து கம்மியாக தான் வளர்த்துறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் இன்டர்நெட்டில் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஆமாம், இவங்க நான்வெஜ் ஜாஸ்தி. இவங்க ஊரில் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னாங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க. அது ஒருத்தர் அங்கே போய் பிளாக் போட்டார், லைக் மக்களை பற்றி எல்லாமே பேசினாரு. அவங்க என்ன சாமி கும்பிட்றாங்க, என்ன ஏது அவங்க வழக்கங்கள் எல்லாமே. ஸோ அதில் பார்க்கும்போது அதான் அவங்க வந்துட்டு மாடு வந்து வளர்த்துவாங்க அக்ரிகல்ச்சருக்காக மட்டும். மெயினாக நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க. அதனால் கோட்டு இதெல்லாம் வளர்த்துறது இல்லை யா அப்படின்னு சொன்னாங்க. யா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆடு கம்மியாக தான் இருக்குது போல். ஓகே, நோ இஷ்யூஸ். எங்கே வந்திருக்கோன்னு எனக்கு தெரிலங்க. ஏன்னா டவர் சுத்தமாக இல்லை. இந்த கொங்கடைங்கிற இடத்துக்கு தான் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி பசங்கிட்ட கேட்போமா? கொங்கடை ஊர் எங்கே இருக்கு? எங்க? சரி, ஓ ஸ்ட்ரைட்டாக எவ்வளோ தூரம் இருக்கும்? 7 கிலோமீட்டரா? ஓ, இது என்ன ஊருங்க? இந்த ஊர் என்னது? ஓ
ஓகே ஓகே, இந்த சைடு மேலேயா? ஓகே ஓகே. ஓ, சின்ன சின்ன ஊருக்கு அங்கெல்லாம். கொங்கடை வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். ஓ இப்படி. ஓ, அங்கே ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூலில் தாண்டி. ஓகே ஓகே ஓகே, சரிங்க, தேங்க்ஸ். ஓகே, ஸோ ஒசூர். ஆமாம், ஆக்சுவலி ஒசூர் வந்துட்டு இவங்க அந்த ஒசூர் இல்லை, சேலம் தாண்டி இருக்கக்கூடிய ஒசூரில் இது வந்து ஒரு ஒசூர், சரிங்களா? இதுக்கு ஒசூர், OSURன்னு சொல்லுவாங்க, ஓசூர், சரிங்களா? அது ஒசூர், இது ஓசூர். ஸோ ஃபைன் ஃபைன். ஸோ இன்னொரு 7 கிலோமீட்டர் இருக்குன்னாங்க. தேங்க்யூ. ஃபைன். பா, மழை காலத்தில் இருந்தால் கொஞ்சம் பச்சை பசேல் இருக்கும். நான் சம்மரில் அதான். நைஸ் நைஸ் நைஸ். டூ 7 கிலோமீட்டர். மோஸ்ட்லி வந்து இங்கே கூலி வேலைக்காக பக்கத்து பெரிய ஊருக்கு இப்போ அந்த பர்கூர் அந்த மாதிரி போகலாம், அந்த மாதிரி இருப்பாங்க. விவசாயம் பண்ணுறாங்க. தென் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்தியூர் போயிட்டு வர்றவங்களும் இருக்காங்க. எஸ், போயிட்டு சாயங்காலம் வர்ற மாதிரி ஏதாவது இருக்கும் எல்லாம். ஸோ அவங்கவுங்க அந்த இண்டிவிஜுவலாக அவங்கவுங்க வேலை அதுதாங்க. இங்கே வேறு எதுவுமே இல்லைங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்லி எதுவுமே இல்லை, சரிங்களா? அப்பா, பாம்பு புத்தா, பாம்புனாலே அலர்ஜி நம்மளுக்கெல்லாம். நல்லா இருக்குங்க. இதான் ஓசூர். ஓகே ஓகே, ஓசூர். கொங்கடையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒசூரில் வந்து ஒரு மெயின் ஸ்கூலே இருக்குது. ஸோ அதுதான் அந்த ஸ்கூல், அரசு மேல்நிலை பள்ளி. ஸோ உண்மையாலுமே கவர்மெண்ட் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து ஒரு ஸ்கூலே வச்சுருக்குறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து படிக்கிறாங்க, பரவாயில்ல, இட்ஸ் குட். ஒரு பஸ்ஸும் 2 பஸ்ஸு வருங்க இந்த ஊர் வழியாக, அதுவும் பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல்டு ஏரியா அது ஆக்சுவலி. அங்கே இந்த அளவுக்கு பண்ணுறது பெரிய விஷயம் தான். உண்மையுமே கவர்மெண்ட்டுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு த கவர்மெண்ட். இங்கே 2 டைவர்ஷன் இருக்குது. ஸோ அந்த சைடு வந்து அது ஒரு ஊர் போகுதுங்க. பட்டு கொங்கடை இப்படி தான் போகணும். 2 பிரதான கட்சி கொடி வந்து இங்கே நான் பார்த்தேன், டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. ஸோ ஆமாம், அதுவும் பார்த்தேன். ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். கொங்கடை கடைசி அதுவும் ஒரு ஊர் போகுதுங்க. அது ஊர், அது மேப்பில் பார்த்து தான் சொல்ல முடியும், அது ஒரு ஊர் இருக்குது. பட் மெயினாக அது வந்து கொங்கடை தான் போகுது. ஸ்ட்ரைட். பக்கா ஒரு ஹில் மாதிரி, ஹில் தான், எஸ் அஃப்கோர்ஸ் ஹில். அங்கே வந்துட்டு ஒரு ட்ரைப் இருந்தாங்கன்னா எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்குது. பரவாயில்ல. அங்கங்கே வீடுங்க இருக்குது பார்த்தீங்களா? கொங்கடை தானே போகணும் ஆக்சுவலி. பார்க்குறக்கே சூப்பராக இருக்குங்க அந்த லேண்ட்ஸ்கேப்லாம் பாருங்கள். அப்படியே ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி தெரியும். நல்லாயிருக்கு. வெயிலாக இருக்குது, மழை இல்லைன்னா அந்த மாதிரி அறுவடை சீசனில் எல்லாம் எதாவது பண்ணிகிட்ருப்பாங்க கண்டிப்பாக, அக்ரிகல்ச்சர். அங்கங்கே அப்படி அப்படியே வீடு கட்டி இருக்காங்க, அவங்கவுங்க லேண்டு இதெல்லாம் இல்லையா? ரியலி நைஸ். பா, இந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி போகுது பார்த்தீங்களா? ஹில்ஸ் தாங்க, அப்படி அப்படியே சின்ன சின்ன ஹில்ஸு, அதில் அப்படியே போகுது. அப்படியே போகுது, அப்படியே இறங்குது. நல்ல வேலை அப்பப்போ ஏதோ ஆளுங்க வர்றதுனால கொஞ்சம் பெட்டராக இருக்குதுங்க. ஆமாம், அங்கெல்லாம் ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது ஜாஸ்தி வரவே இல்லை, நான் மட்டும் போய்கிட்டு இருந்தேன். அப்படியே 19 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க, எதுக்கு போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியலையே. கொங்கடை 7ன்னு அவர் சொன்னார்.
ஸோ கொங்கடை வந்துட்டு இது வந்து கொங்கடை ஊராட்சி பள்ளி, அரசு பழங்குடியினர் உண்டி உறைவிட உயர்நிலை பள்ளி கொங்காடை, அந்தியூர் ஒன்றியம், ஈரோடு மாவட்டம். ஸோ கொங்கடை வந்தாச்சு. இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, பரவாயில்ல. ஆனால் வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன இருக்குது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வரையும் நான் பார்த்துருக்குற வீடியோஸில். இதுக்கப்புறம் எதுவும் பெருசாக தெரில. ஸ்கூல் பசங்க இருக்காங்க. நீங்கள் எந்த ஊர்? கொங்கடையா? இங்கே வேறு என்ன இருக்குது? சுற்றி பார்க்க இருக்கா இடம்? இதே தான். இப்படி நேராக போனால் ஏதாவது இருக்கா? ஓ, காடா? பைக்கு போகுமா? பாதி தூரம் போகுமா? எவ்வளோ தூரம் போகும் இங்கேருந்து? 1 கிலோமீட்டர். ஓ, அதுக்கு ஒரு காடா? வேற ஏதாவது வழி இருக்கா? லைக் வேற ஏதாவது இடம் இருக்கா இங்கே? இங்கே ஒரு கட்டு இருந்துச்சு, ஒரு ரோடு. அந்த ரோட்லையா? ஓ, அது எங்கே போகுது? ஓ, கோயில். ஓ, சரி சரி. இதே கடைசி பஸ் இங்கே தானே கடைசியாக வரும்ல? ஓ, சரி சரி. ஓகே ஓகே ஓகே. ஓ, இன்னைக்கு ஸ்கூலா? ஓகே. உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர்லாம்? ஆ, சிவராஜ். ஓகே ஓகே. எல்லாருமே எத்தனாவது படிக்கிறீங்கன்னு சொன்னீங்க? சிவராஜா? 2 பேரும் ஒரே பேரா? உங்கள் பேர்? கிருஷ்ணா. ஓகே ஓகே. நைஸ் நைஸ் நைஸ். ஓ, யூனிஃபார்ம் வேறு வேறையா? இது எத்தனாவது வரையும்? 5வது. நீங்கள் 5வதுக்கு மேலேயா? அந்த யூனிஃபார்ம் எத்தனாவது? 9வதா? ஓகே ஓகே. டீச்சர்லாம் வராங்களா? கிளாஸில் எடுக்கிறாங்களா? சரி சரி சரி. ஓகே. என்னையா? வேர்க்கும். வெயில் இங்கே கொஞ்சம் வெயில் அடிக்குது நல்லா. நைட்டு நல்லா குளிருமா? நைட்டு குளிரும். அப்போ கொஞ்சம் வேகுது. வெயிலாக இருக்குல்ல, அதுதான். என்னையா? ஆமாம், கண்டிப்பாக வேர்க்கும். வண்டியில் போனால் கொஞ்சம் பரவாயில்ல, நின்னோம்னா வேர்க்கும், காற்றடிக்கும். அதே தான். ஓகே. வேறு என்ன இருக்குது? எதாவது சுற்றி பார்க்க இருக்கா இங்கே? எதுமா? அந்த சைடா அது? ஓகே. ஓ, இப்போ தண்ணி வருதா? தண்ணி வரல? வருதா? ஓ ஓ, சரி சரி சரி. ஓகே சரி. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ். பாய். பாப்போம். ஓகே காய். ஸோ அந்த கொங்காடை வந்து தட்ஸ் இட். அந்த ஸ்கூல் வரையும். அதுக்கப்புறம் வந்து பெருசாக எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓ, இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போகுங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாக மழை தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் தாண்டி என்ன இருக்குதுன்னு பார்க்க வந்தேன். எனிவேஸ், இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹில்ஸ் தாங்க தான். அந்த மழை அப்படியே போகும். ஊருக்காரங்களாம் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எதுவும் பெருசாக இல்லைங்க. தட்ஸ் இட். ஸோ கொங்காடை வந்தாச்சு. கடைசி இதுதான் இந்த ஸ்கூலு. பஸ் இங்கே வரையும் வரும். ஆக்சுவலி பெரிய விஷயந்தான். 2 பஸ்ஸு தான் இருக்குது. அந்த டயத்தில் வர்றது தான், அவ்வளோதான். இப்போ டைம் வந்து கரெக்டாக மணி 9:50 10ஆச்சு. ஓகே. ஸ்கூல் எத்தனை மணி வரையும்? எத்தனை மணி வரையும் இருக்கும் ஸ்கூலு? எத்தனை மணி? 4 மணி வரையுமா? சரி சரி. ஓகே, தேங்க்ஸ். பாய் 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 பாய்.
ஸோ அவ்வளோதான் கைஸ், வந்தாச்சு ஸ்பாட். அவ்வளோதான் கொங்கடை. குளிர்காலத்தில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட்டு இப்போ நம்ம வந்திருக்கிற டைம் வந்து நல்ல வெயில் காலம். 10 மணிக்கே வந்துட்டேன், பரவாயில்ல. இங்கேருந்து ஒரு 4 மணி நேரம் போட்டோம்னாக்கா அடுத்தது ரூட்டுக்கு போயிடலாம். இப்போ நம்ம கொங்கடை ஊரில் தான் இருக்கோம், ஓசூரில் தாண்டி. ஓ பரவாயில்ல, ஏதோ காட்டுது கொங்கடை. நான் மேப் வந்து ஆஃப்லைனில் இது பண்ணி வச்சுருந்தேன். இங்கே இதாங்க, அதுலேருந்து இப்படி வந்துட்டேன். இப்போ இங்கே இருக்கேன். இது போனால் ஓகே, ப்ரைமரி ஸ்கூலு இது அவ்வளோதாங்க. இது அப்படியே ஒரு ஹில்ஸ் போகுது. ஆனால் இங்கேருந்து ரீஜெனரேட்டிங் இல்லை. இட்ஸ் பெட்டர் ஐ கேன் மூவ் பேக். அதுதான் பண்ணணும், ரிட்டர்ன் போகிறது தான் நல்லது. இது நான் ஆஃப்லைன் பேக் இப்போ டவுன்லோட் பண்ணியிருந்தேங்க, கொண்டாகையோடது. ஆமாம், அப்புறம் இங்கே வந்தேங்க, ஸ்கூல் வரையும் வந்தேன். இங்கே வந்துட்டு யூ டர்ன் ரெஸ்ட்டு போனேன். இந்த ரோட்டில் இப்படியே வந்து இங்கே வந்திருக்கேன். நம்ம ரிட்டர்ன் கிளம்பிடலாம். ஸோ கொங்கடை. ஸோ ஆப்வியஸ்லி பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த எக்ஸ்ப்ளோர்டு வியூவை எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே கைஸ், ஆஃப்டர் ஃபோட்டோ ஷூட் அண்ட் எவ்ரிதிங், ஃபோட்டோ ஷூட் அது இதுன்னு எடுத்ததுக்கப்புறம் அப்பா அப்படியே ரிட்டர்ன் கிளம்பிட்டேன். 186 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கேன் இது வரையும். அப்போ பட்டக்ஸ் வலிக்குது. ஆமாம், பட்டக்ஸ் விட அந்த பம் ஏரியா கீழே. ஆமாம், 186 கிலோமீட்டர்ஸ். ஸோ கொங்கடை பியூட்டிஃபுல் டவுன் பார்த்தாச்சு, ரெஸ்ட் ஆச்சு, இப்போ கிளம்பியாச்சு. ஒரு நல்ல மிக்சட் ஆஃப் பைக் ரைட். ஸோ மெயினாக பைக் ரைட் பண்ணுறவங்களுக்கு நான் இந்த பிளேஸை சஜஸ்ட் பண்ணுறேன். ஒரு ஹைவேஸு நல்லா க்ரூசிங் பண்ணலாம், நல்ல ஒரு ஸ்பீட் பில்டப் பண்ணி ஓட்டி, அது ஒரு நல்ல இதாக இருக்கும். அடுத்து அப்படியே ஒரு ஸ்டேட் ஹைவேஸ், ஒரு மீடியமான ஒரு இதில் வருவீங்க. அதுக்கடுத்தது அப்படியே வந்துட்டு ஒரு ஆஃப் ரோடு. அப்படிங்கும்போது ஹில்ஸ் ப்ளஸ் ஆஃப் ரோடு அப்படிங்கும்போது அது ஒரு டைப் ஆஃப் ஒரு வைப்பாக தான் இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக புதுசாக வேறு மாதிரி அப்பா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ பைக்கில் இருந்தால் வாங்க, குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா வாங்க. இப்போ சம்மரில் வர்றது வந்து இங்கே இப்போ அந்தளவுக்கு இதாக இல்லை எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் ஒரு மான்சூன் முடிஞ்சு மான்சூன் டைமில் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்பா சீரியஸாக காய்ஸ் முடியல. இப்போ தாமரைக்கரை வந்துட்டேன். அப்போ ஒரு இடத்துல நிறுத்திட்டு, அது ஹெல்மெட்டு வெயிட்டு, கோப்ரோ அது ஒரு வெயிட்டு, ரோடு வந்து அண்டூலேஷன்ஸ் நிறையா இருக்குது. அப்படியே டப்புன்னு போட்டு ஏற்றி இறக்கி பண்ணல, தலை அப்படியே ஒரு மாதிரி பண்ணுது காய்ஸ். அப்படியே பிடிச்சி ஐயோ அண்டவா. பத்தாததுக்கு சம்மர் டைம் வேறு, வெயில் கொளுத்துது வெயில். இப்போ அப்படியே வந்துட்டு இப்போ எங்கே தாமரைக்கரை இன்னும் அப்படியே இறங்குறது தான். இப்போ நம்ம ஹில்ஸில் இறக்கத்தில் தான் இருக்கிறோம். அப்படியே இறங்கி அந்தியூர் அடிவாரம் போயிடுவோம். அதாவது அந்தியூர் கிட்ட அந்த அடிவாரம் போனோம்னா அப்புறம் அங்கேருந்து அந்தியூர் அப்படியே கிளம்புறது தான். அப்பா நான் வெயில் காலத்தில் வரீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க. அந்த டயத்துலலாம் வந்தீங்கன்னா பெருசாக என்ஜாய்மெண்ட்டுன்னு இல்லை. ஒரு பைக் ரைடாக ஓகே, நான் வந்து ரைடு பண்ணணுன்னு தான் நினச்சி வந்தேன். ஸோ அது வந்து நிறைவேறிச்சு. அவ்வளோதான். ஒரு ரைடு, ஒரு ஹில்ஸு, ஹைவேஸு, அப்புறம் அந்த மாதிரி ஒரு ரைடு ஏரியா போய் ஒரு யாருமே வராத ஏரியா, ஜாஸ்தி யாருமே இல்லாத, நான் மட்டும் இல்லாத ஏரியா, அந்த கிராம மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஏரியா அப்படியே ஒரு ரைடு போயிட்டு வந்தேன். அவ்வளோதான். ஆஃப் ரோடு இருந்துச்சு, கொஞ்சம் ஹில்ஸு இருக்குது, ஹைவேஸும் இருந்தது, எல்லாமே கலந்த மாதிரி ஒரு ரைடு. ஸோ அதுதான். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 150-160 கிலோமீட்டர் வரும் இந்த ஸ்பாட்டுக்கு. 160 கிலோமீட்டர்ஸ் வரும்னு வச்சுக்கலாம், 160 ப்ளஸ் சம்திங். ஆனால் வந்துட்டு 3 to 4 hours ஆகிடும். ஏன்னா இங்கே வந்து இந்த தாமரைக்கரை வந்துட்டு அப்புறம் அது உள்ளார போகும்போதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும். அது ஒரு ரீசனால் அந்த மாதிரி ஆகும். அதாங்க அப்பா. பட் என்ன நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் ரிட்டன் தான் எப்படின்னு தெரியல, அடிக்கிற வெயில்.
வெளுத்திட்டு போக வேண்டியதுதான். எங்கே நின்று என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல மத்தியானத்துக்கு. இல்லை வீட்டுக்கே போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இதே ஸ்ட்ரைட்டாக போனோம்னாக்கா பர்கூர் வரும். பர்கூர் போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு இதுக்கே ஒரு மாதிரி முடியாமல் இருக்குது. ஏன்னா பர்கூரில் வந்துட்டு இதே தான் சேம். இப்போ நம்ம போன மாதிரி தான் இருக்கும் லேண்ட்ஸ்கேப்பு அது இது எல்லாமே. பெருசாக டூரிஸ்ட்டும் இல்லைங்க. அது வழியே போனால் கர்நாடகா போகலாம். ஒன் மெயின் திங் வந்து அதுதான், கர்நாடகா போகலாம் நீங்கள். அதனால் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் போயிட்டு வராங்க, அவ்வளோதான் கேஸ். மற்றபடி வேறு எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு. எனிவேஸ் ஓகே, சரி நம்ம நீ அப்படியே கிளம்பலாம். டைம் கிளம்பலாம். ஏதாவது சுவாரஸ்யமாக இருந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்கிறேன், பாருங்கள். காதெல்லாம் அப்படியே இங்கெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது காதெல்லாம், என்னன்னு தெரியல. கைஸ் டைம் வந்து 11:30 ஆகுது. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு, சரி பெருசாக நீ எங்கேயும் நிறுத்துறது இல்லை. இல்லைங்க, அந்த வியூ பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு, சரி சும்மா பார்ப்போமே அப்படின்ட்டு இப்படி இறக்கிட்டேன். ரெக்கார்ட் ஆகுதா கேமரா? ஃபைன். இதுதாங்க அந்த இடம், நல்லா இருக்குல்ல, நல்ல ஒரு இது பாருங்க, எப்படி ஹில்ஸ், நல்ல வியூ. உண்மையாலுமே நல்ல க்ளோஸராக இருந்து பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த காட்டில் எப்படி வீரப்பன்லாம் இருந்தாருன்னு தெரியலப்பா. நானும் இல்லை, ஸ்கில் தான்ப்பா சர்வைவிங்கெல்லாம். காட்டில் இப்படி போய் ஸ்கில்லாக இப்படி இருந்து வாழ்ந்து பெரிய விஷயந்தான், பெரிய விஷயந்தான். இதுலேயே தெரியும் நம்ம ஹைட்டு எந்த ஹைட்டில் இருக்கோம் அப்படின்ட்டு. ஓகே காய்ஸ், அப்படியே வண்டி எடுக்கிறேன். வேறு ஏதாவது சுவாரஸ்யமாக இருந்தால் நான் அதை அப்படியே வ்ளாக் பண்ணுறேன்.